இன்ஃபோசிஸ் நிறுவனம் அவங்களோட ஷேரை பைபேக் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்க செப்டம்பர் 11 இன்னைக்கு தான் அந்த போர்ட் மீட்டிங் வந்து பேச போறாங்க. ஸோ இந்த ஒரு ஷேர் பைபேக் பண்ண போற ரீசன்னாலே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸ் ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா ஏறிக்கிட்டே இருக்கு. என்ன ரீசன்ஸ்னால அவங்க வந்து பைபேக் பண்ண போறாங்க அப்படின்றத பார்க்கும்போது இங்க வந்து பார்த்தீங்கன்னா ஐடி டிமாண்ட் வந்து வீக்கா இருக்கு. அண்ட் தென் ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இறங்கிக்கிட்டே இருக்கு. ஸோ இவங்களோட ஸ்டாக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஓவரா இறங்கிடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஷேர்ஸ் அவங்களே பைபேக் பண்றாங்க. இது எதனால அப்படின்னா இங்க இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கறதுக்காக எங்க ஷேர் கரெக்டான வேல்யூல இருக்கு, நாங்களே அந்த ஷேர் வந்து வாங்குறோம். ஸோ அதனால நீங்க ஷேர் ஹோல்டர்ஸா இருக்க நீங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பயப்பட தேவை அப்படின்ற மாதிரியான ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கறதுக்காக அண்ட் தென் இப்ப இருக்க வேல்யூவேஷன்ஸ்க்கு சீப்பா இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்றாங்க. சொன்னாலும் வந்து பார்த்தீங்கன்னா பை பண்றாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1500 தாண்டி போயிடுச்சு. இப்போ கன்சிடபிள் ஸ்டேஜ்ல வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் ஆகி போகுது. ஒரு 1400 வந்தது திரும்ப அப்படின்னும் போது அந்த டைம்ல வந்து கன்சிடர் பண்ணிடலாம். ஏன் அப்படின்னா ஒன்று வரதுக்கான சான்சஸ் அதிகமாக தான் இருக்கு. இன்னும் இந்த ட்ரம்போட டேரிஃப் முடியல. அந்த வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹையர் ஆக்ட்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று எடுத்துட்டு வந்திருக்காங்களா. ஸோ இது எல்லாமே ஒரு கிளாரிட்டி கிடைக்கிற வரைக்கும் இந்த ஷேர்ஸ் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் தான் வந்து போயிட்டு இருக்கும். பட் சேம் 2023 வந்து பார்த்தீங்கன்னா டிசிஎஸ் கம்பெனி பைபேக் பண்ணாங்க. இன்ஃபோசிஸ் கம்பெனி அவங்களோட ஷேர்ஸ் வந்து பைபேக் பண்ணாங்க. விப்ரோவும் பண்ணாங்க, எக்ஸல் டெக்மே வந்து பண்ணாங்க. அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளும் லாஸ்டா வந்து கன்சிடர் பண்ணது இந்த ஸ்டாக்ஸ். அதுல இருந்து பாத்தீங்கன்னா 2024 கன்சிடர் பண்ண முடியல, 25 இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கன்சிடர் பண்றோம். அப்பவுமே இதே பிரைஸ்ல தான் வந்து இருந்துச்சு 2023 எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரைஸ்ல தான் இருக்கு. ஸோ இந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா கன்சிடரபிள் ஸ்டேஜ்ல தான் இருக்கு. ஸோ கொஞ்சமா கன்சிடர் பண்ணிக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா ரிஸ்கியர் பெட் தான். ஸோ அதனால அப்பப்போ வந்து கன்சிடர் பண்ணிட்டு இன்னும் பெட்டரா வந்து இருக்கும். டெய்லி கன்சிடரபிள் ஸ்டேஜ்ல வந்து இல்ல. அர்பன் கம்பெனியோட ஐபிஓ 3 மடங்குக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ஆயிருக்கு. இல்ல ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் அதிகமா சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காங்க. அதுக்கு அடுத்து நான் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வந்து பண்ணிருக்காங்க. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா QIB வந்து பாத்தீங்கன்னா பண்ணிருக்காங்க. சோ இப்போ இந்த கம்பெனியோட கிரே மார்க்கெட் பிரைஸா வந்து பார்க்கும்போது 38 ரூபா வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. சோ இவங்களோட பிரைஸ் பேண்ட்ல அப்பர் பிரைஸ் பேண்டே வந்து வச்சுக்கலாம், 103 ரூபா வச்சுக்கலாம். ஸோ அது கூட இந்த அமௌண்ட் வந்து நம்ம ஆட் பண்ணி பார்க்கும்போது இங்க பிரீமியமா நமக்கு கிடைக்கிறது அந்த லிஸ்டிங் என்ன நமக்கு வந்து கிடைக்கிறது 37% வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. ஸோ ஓவராலா இந்த ஐபிஓல லிஸ்டிங் எண் இருக்குது நல்லாவே வந்து தெரியுது. ஸோ லிஸ்டிங் எண் பர்பஸ்க்காக பாக்குறோம் அப்படின்னா இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கன்சிடபிள் ஸ்டேஜில் தான் வந்து இருக்கு. இது கூடவே இன்னொரு ஐபிஓ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ போயிட்டு இருக்கு கரண்டா. தேவ் ஆக்சிலரேட்டர் ஐபிஓ வந்து பார்த்தீங்கன்னா இது கூடவே போயிட்டு இருக்கு. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 5 மடங்குக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் வந்து ஆயிருக்கு. ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா டே 1ல தான் வந்து இருக்கு. ஸோ இந்த ஐபிஓ வந்து பார்த்தீங்கன்னா நல்ல சப்ஸ்கிரைப் தான் வந்து இருக்கு. இதுலயும் அதிகமாக ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் தான் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த ஐபிஓ அவங்க ஃபண்ட் ரைஸ் பண்றதுக்கான ரீசனே வந்து ஏற்கனவே இருக்க கடனை வந்து கட்டுறதுக்கும் அண்ட் தென் இந்த சென்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பென்ஷன் பண்ற பிளான்லயும் தான் இந்த ஐபி வந்து வராங்க. சோ இந்த ஐபிஎம் 5 மடங்கு மேல சப்ஸ்கிரைப் ஆயிருக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா கிரே மார்க்கெட் பிரீமியம் வந்து லிஸ்டிங் என்ன பார்க்கும்போது 17% வந்து பாத்தீங்கன்னா லிஸ்டிங் இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. சோ அங்க அர்பன் ஐபிஓல வந்து பாத்தீங்கன்னா 37%, இங்க 17%. பட் ஆனா இங்க அதிகமா சப்ஸ்கிரைப் ஆயிருக்குது இந்த கம்பெனி தான். பட் ஆனா லிஸ்டிங் என்ன பார்க்கும்போது அர்பன் கம்பெனியோட ஐபிஓ தான் லிஸ்டிங் கொஞ்சம் அதிகமா வந்து இருக்கு. ஜெராதாவோட நிதின் காமத் வந்து பாத்தீங்கன்னா லாங் டர்ம் ஸ்ட்ராட்டஜிக்கும் அண்ட் தென் டாக்ஸ் சேவிங்ஸ்க்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐடியா வந்து சொல்றாரு. ஸோ சிம்பிளா என்ன அப்படின்னா நீங்க ஆன்லைன் அக்கௌண்டா நீங்க வச்சிருக்கும் போது டிமேட் அக்கௌண்ட் நீங்க ஆன்லைன் அக்கௌண்டா வச்சிருக்கும் போது அதை ட்ரேடிங்க்கு அந்த மாதிரி விஷயம் தான் யூஸ் பண்ணிக்க. லாங் டைம் இன்வெஸ்டிங்க்கு ஆஃப்லைன் அக்கௌண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஸோ ஆஃப்லைன் அக்கௌண்ட்ஸ் மேக்ஸிமம் யாரும் வச்சிருக்க மாட்டோம். பட் அந்த மாதிரி யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பெட்டரா இருக்கும் அப்படின்ற சொல்றாரு. ஏன் இந்த ஆஃப்லைன் அக்கௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா ப்ரிஃபர் பண்றாரு அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு அப்படின்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் பிரைஸ் வந்து ட்ராக் பண்ணாம இருப்பீங்க. ஸோ மார்க்கெட் பிரைஸ் ட்ராக் பண்ணாம இருக்கும்போது இந்த ஷார்ட் டர்ம் பிளக்சுவேஷன்ஸ்லாம் வந்து பார்க்காம இருப்பீங்க. ஸோ லாங் டர்முக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது அக்கௌண்ட்ல இருக்கும். அண்ட் தென் நீங்க போய் செல் பண்ண போனோம் அப்படின்னா கூட நீங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த லெட்டர்லாம் வந்து எழுதி கொடுக்கணும். ஸோ அந்த ஃபார்ம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கணும். அதுல எவ்வளவு ஷேர்ஸ் எல்லாம் நீங்க விற்க போறீங்க அப்படின்னு வந்து எழுதி கொடுக்கணும். அதுக்கு நம்ம டேரக்டா வந்து போகணும். அந்த சைன் போட்டு கொடுக்கணும். ஸோ இவ்வளவு ப்ராசஸ் இருக்கும்போது நம்ம அவ்வளவு ஈஸியா போய் செல் பண்ணிட மாட்டோம். ஸோ அது எப்படியோ ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி விட்டுரும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அண்ட் தென் அதை லாங் டர்மா ஹோல்ட் பண்ணும்போது நமக்கு அந்த டாக்ஸ் சேவிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அடிஷனலா வந்து ஆட் ஆகுது. இதே நீங்க ஆன்லைன் அக்கௌண்ட்டை நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேடிங்காக யூஸ் பண்ணிக்கீங்க. அண்ட் தென் அதுல வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட் டர்முக்காக நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கீங்க. ஸோ இந்த மாதிரியான அப்ரோச்ல நீங்க போனீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு டாக்ஸ் சேவிங்கும் கிடைக்கும். அந்த லாங் டர்முக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபண்டை கை வைக்காம இருப்பீங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. ஸோ 2 அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணுங்க. ஒன்னு வந்து லாங் டர்ம், இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட் டர்ம். இல்ல அப்படின்னா நீங்க ட்ரேடிங் பண்றீங்க அப்படி வச்சுக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஸோ இவரோட ஐடியில ஒன்னு வந்து உண்மை. அதுல அந்த ஆஃப்லைன் டிமேட் அக்கௌண்ட் அவர் சொன்னது நம்ம ஆஃப்லைன் டிமேட் அக்கௌண்ட்லாம் வச்சுக்க தேவையில்ல, ஆன்லைன் டிமேட் அக்கௌண்ட் கூட வச்சுக்கலாம். பட் அந்த டிமேட் அக்கௌண்ட்ல நம்ம ஷேர்ஸ் வாங்குறது லாங் டர்முக்கு தான். அதுல வந்து ஷேர் வாங்க போறோம்னா மட்டும் அதுல போவோம். அதுல ஷேர் பிரைஸ்ல வந்து பார்க்க தேவையில்ல. ஷேர் வாங்க போறோம்னா மட்டும் அந்த அக்கௌண்ட்ல போயிட்டு 10 வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்ட் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ அதில் வாங்குறது மட்டும் போவோம், ஆர்டர் பிளேஸ் பண்ணுறோம், திரும்பி வந்துடும். அந்த ஆப் பக்கமே ஓப்பன் பண்ணாமல் இருப்போம். ஸோ அப்படி இருக்கும்போது லாங் டர்ம் இன்வெஸ்டிக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் டர்ம் வாலட்டிலேஷனாக பார்க்காம வச்சிருப்போம். இங்கே ஃபெட்டோட ரேட் கட்டுன்னு நம்ம பார்க்கும்போது இங்கே செப்டம்பர் 16 அண்ட் தென் 17 வந்து பார்த்தீங்கன்னா இந்த FOMCயோட மீட்டிங் வந்து நடக்க போகுது. ஃபெடரல் ஓப்பன் மார்க்கெட் கமிட்டி இந்த மீட்டிங் வந்து நடக்க போகுது. ஸோ இந்த மீட்டிங்ல வந்து இந்த மானிட்டரி பாலிசி வந்து சூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு எக்ஸ்பெக்டேஷனா இருக்குது 25 பேஸ் பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணுவாங்க அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன் வந்து இருக்கு. ஒரு சில எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா 50 பேஸ் பாயிண்ட்ஸ் வந்து கட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்ன ரீசன்ஸ்னால பார்க்கும்போது இங்க இன்ஃபிளேஷன் எல்லாமே ஐயா இருக்கிறது வந்து நோட் பண்றாங்க. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸோட ஜாப் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா வீக்கா இருக்கிறது நோட் பண்றாங்க. ஸோ இது எல்லாமே நெகட்டிவ் சைடா இருக்கிறதுனால இங்க ஃபெடோட ரேட் வந்து நடக்கும் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருக்கு. எஸ் பேங்க் ஷேர் வந்து நேற்று ஒரு 3% வந்து ஏறி இருக்கு. என்ன ரீசன்ஸ்னாலன்னு பார்க்கும்போது இங்க 2 அப்ரூவலுமே வந்து பார்த்தீங்கன்னா நடந்துருச்சு. ஒன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அண்ட் தென் ஆர்பிஐயோட அப்ரூவல் நடந்துச்சு. அண்ட் தென் இங்க SMBCல இருந்து 2 டைரக்டர்ஸ் வந்து அப்பாயின்மெண்ட் வந்து பண்ணியிருந்தாங்க, அதாவது நாமினேட் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த 2 டைரக்டர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ அப்ரூவல் கொடுத்துட்டாங்க.
அண்ட் தென் எஸ்பிஐ பேங்க்ல இருந்து ஒரு டேரக்டர் வந்து போட்டிருக்காங்க. ஸோ அவங்களோட நாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே ஆயிடுச்சு. ஸோ இங்க இந்த 3 டேரக்டர்ஸோட நாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே ஆயிடுச்சு. ஸோ இந்த ஒரு ரீசன்ஸ் எல்லாமே கம்பைன் ஆயிருக்கு. அண்ட் தென் எஸ்எம்பிசியுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்காக இங்க கோட்டக் மஹிந்திராவோட அந்த ஷேர்ஸ் எல்லாம் வித்துட்டு அந்த காசு எடுத்துட்டு வந்து இங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறதா அந்த நியூஸ்ல இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷேர் வந்து ஏறிக்கிட்டே இருக்கு. பட் நம்ம இப்போ ஒரு வேல்யூ இன்வெஸ்டா இங்க வரும்போது இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணல. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணணும். அண்ட் தென் இவங்க அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்க டேரக்டர்ஸ் அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா யார் சிஓவா வர போறாங்க, இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேங்க் எப்படி எடுத்துட்டு போக போறாங்க, இன்னும் இந்த பேங்க்ல இருக்க இஷ்யூஸ் எப்படி சால்வ் பண்ண போறாங்க, அண்ட் தென் இந்த பேங்க் மேல இருக்க நம்பிக்கை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி திரும்ப எடுத்துட்டு வர போறாங்க, இந்த எல்லா ரீசன்ஸுமே கரெக்டா அமைஞ்சாதான் நம்ம இந்த பேங்க்ல வந்து பார்த்தீங்கன்னா உள்ள போறதுக்கான கரெக்டான டைமா இருக்கும். இப்போ நம்ம மார்க்கெட் பிரைஸ் செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னாலே புக் வேல்யூ 15 ரூபா தான் இருக்கு. பட் ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா அதை விட அதிகமா வந்து ட்ரேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதை விட பெட்டரான பேங்க்ஸ் எல்லாம் நம்ம கிட்ட இருக்கும்போது இந்த பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கன்சிடபிள் ஸ்டேஜ் இல்ல அப்படின்ற மாதிரி தான் சொல்லி ஆகணும். ஒரு சில எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த கம்பெனி செல் ரேட்டிங் தான் வந்து வச்சிருக்காங்க. 16 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா போகும் அப்படின்ற மாதிரி செல் ரேட்டிங் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே பல ரீசன்ஸ் வச்சு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளோட ரீசன்ஸ் வந்து இப்போதைக்கு வேல்யூஷன் ஜஸ்டிஃபை பண்ணல. அண்ட் தென் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே உள்ள வரட்டும். அண்ட் தென் எங்க போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அண்ட் தென் சிஓ எல்லாம் உள்ள வந்து என்ன மாதிரியான பிளான்ஸ் இந்த பேங்க் எடுத்துட்டு போறாங்கன்றது தெரியட்டும். அப்புறமேட்டுக்கா பாத்துக்கலாம். கல்யாண் ஜுவல்லர்ஸ் ஷேர், டைட்டன், சென்கோ கோல்ட் அண்ட் தென் நீங்க ஸ்கை கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 1% 2% அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. என்ன ரீசன்ஸ்னால நீங்க பார்க்கும்போது இங்க ஜிஎஸ்டி வந்து 3% தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகபிள் ஆக போகுது. அண்ட் நீங்க மேக்கிங் சார்ஜஸ் வரும்போது 5% தான் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இங்க 3% ஜிஎஸ்டி டாக்ஸ் அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா இங்க 5% மேக்கிங் சார்ஜ். ஸோ இந்த அளவுக்கான கிளாரிட்டி வந்து இங்க கொடுத்துட்டாங்க. இவ்வளவுதான் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து 1 கிராம் ஆஃப் கோல்டு வந்து எவ்வளவு இருக்கோ அதுல இருந்து பார்த்தீங்கன்னா இந்த 3% 5% வந்து ஆட் ஆக போகுது அப்படின்ட்டு இப்பயே வந்து பார்த்தீங்கன்னா கால்குலேஷன் பண்ணி தான் மக்கள் வந்து உள்ள வராங்க. ஸோ அவங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெடிக்டபிலிட்டி வந்து இருக்கு. ஸோ அதனால கோல்ட் பிரைஸ் இவ்வளவுதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மைண்ட்லயே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் ஆகி தான் வராங்க. ஸோ அதனால கோல்டோட சேல்ஸுமே கரெக்டா வந்து போயிட்டு இருக்கு. ஸோ அவங்களால பிரைஸ் ஃபிக்ஸ் பண்ணி வர ரீசன் வந்து ஃபர்ஸ்டா இருக்கு. அண்ட் தென் ஃபெஸ்டிவல் டிமாண்ட்ன்றது செகண்டா இருக்கு. என்னதான் இங்க பிரைஸ் வந்து யாராலும் கோல்டு வந்து இங்க எல்லாரும் வாங்கிட்டு தான் இருப்பாங்க. அண்ட் தென் கோல்டுன்றது சேஃபான ஒரு அசட்டா இருக்கவே அது வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் ரீசன் அமைது. இந்த ஒரு ரீசன்ஸ் எல்லாமே கம்பைன் ஆயிருக்கு. பட் ஆனாலும் இந்த ஷேர் வந்து நீங்க வாங்குவீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டிகல் வந்து போட்டிருந்தாங்க. அதுல அவங்க சொன்னது எல்லாமே வேல்யூஷன்ஸ் எது இதெல்லாம் ஜஸ்டிஃபை பண்ணி அதை பார்த்து வாங்குங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்கும்போது வேல்யூஷன்ஸா எந்த கம்பெனியுமே வந்து இல்ல அப்படின்றத வந்து சொல்லி ஆகணும். எல்லா ஸ்டாக்ஸுமே வந்து பார்த்தோம்னா ஓவர் பிரைஸ்ல தான் வந்து இருக்கு. சீ ஃபுட் ஸ்டாக்ஸ் எல்லாமே 20% வந்து ஏறி இருக்கு. என்ன ரீசன்ஸ்னாலும் பார்க்கும்போது நம்ம இந்த யூரோப்பியன் யூனியன் கூட ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் டீல் வச்சிருக்கோம். ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இருக்கு. அது கூடவே சேர்ந்து இந்த சீ ஃபுட்ஸ் எல்லாமே அங்க வந்து பார்த்தீங்கன்னா பூஸ்ட் பண்ணி அங்க எக்ஸ்போர்ட் வந்து பண்ணலாம் அப்படின்ற ஒரு பிளான் வந்து போயிட்டு இருக்கு. அது அப்ரூவலும் கொடுத்துட்டாங்க யூரோப்பியன் யூனியன். ஸோ இந்த ஒரு ரீசனால வந்து பார்த்தீங்கன்னா ஏறி இருக்கு. அண்ட் தென் செகண்ட் ரீசனா இங்க ட்ரம்ப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரேட் டாரிஃப் எல்லாமே ரிலீஸ் பண்ணுவாரு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பெக்டேஷனா இருக்கு. ஸோ இந்த 2 ரீசன்ஸை கம்பைன் பண்ணி நேற்று வந்து 20% கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த எல்லா ஸ்டாக்ஸுமே வந்து ஏறி இருக்கு. இந்த சீ ஃபுட் ஸ்டாக்ஸ் ரிலேட்டடா அபெக்ஸ் ஃப்ரோசன் ஃபுட்ஸ், ஸ்டீல் ஆக்வா, அவந்தி ஃபீட்ஸ், வாட்டர் பேஸ், கோஸ்டல் காப் இந்த எல்லா ஸ்டாக்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா 20% கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நேற்று ஏறி இருந்துச்சு. ஸோ சிம்பிளா என்னன்னு சொல்லி பார்க்கும்போது இங்க யூரோப்பியன் யூனியன் வந்து பார்த்தீங்கன்னா அப்ரூவல் கொடுத்துட்டாங்க இந்த எக்ஸ்போர்ட்ஸ் எல்லாமே பூஸ்ட் அப் பண்றதுக்காக. அதனால 102 மெரைன் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ரூவல் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ ரீசெண்டா. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இங்க இருந்து எக்ஸ்போர்ட்ஸ் அங்கே அதிகமா நடக்கும். இப்போ டோட்டலா கம்பைன் பண்ணி 604 இந்தியன் மெரைன் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ யூரோப்பியன் யூனியன் கூட வந்து பார்த்தீங்கன்னா டைப்ல வந்து இருக்கும் நம்ம. ஸோ இந்த ரீசன்ஸ் எல்லாமே கம்பைன் பண்ணி நேற்று இந்த ஸ்டாக்கை 20% வந்து ஏற்றிருக்காங்க. நோவா நார்டிஸ்க் என்ன பண்றாங்க அப்படின்னா 9000 ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ண அவங்களோட குளோபல் ஒர்க் ஃபோர்ஸை 11% குறைக்க போறாங்க. என்ன ரீசன்ஸ்லாம் கம்பைன் ஆகி இந்த லே ஆஃப் வந்து இவங்க அப்ரோச் பண்றாங்க அப்படின்னு சொல்லி இவங்க பார்க்கும்போது இவங்களோட மெயின் ப்ராடக்டான வீகோவி அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஒசம்பிக் ட்ரக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. ஸோ இந்த ட்ரக் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ காப்பி கேட் ட்ரக்கா வந்து பார்த்தீங்கன்னா தயாரிக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த கவர்மெண்ட் எல்லாமே பெர்மிஷன் கொடுத்துறாங்க. எஃப்டிஓ வந்து பார்த்தீங்கன்னா பெர்மிஷன் கொடுத்துறாங்க. ஸோ இதனால இவங்களால பெட்டரான மார்ஜின்ஸ் வந்து மெயின்டைன் பண்ண முடியாது. அண்ட் தென் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரைசிங் காம்படிஷன் அதிகமாக வந்து இருக்கு. இவங்களோட மெயின் காம்படிட்டர் அண்ட் தென் ரைவல் வந்து யாருன்னு பார்க்கும்போது எலிலிலி வந்து இருக்காங்க. ஸோ எலிலிலி கூட இங்க காம்படிஷன் பண்ணணும் அப்படின்னா ஸ்ட்ராட்டஜிக் ஃபோக்கஸா நிறைய வந்து பண்ண வேண்டியதா இருக்கு. அண்ட் தென் ப்ராஃபிட்டபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. ஸோ இது எல்லா ரிசர்ச்சுமே நாங்கள் கம்பைன் பண்ணணும் அப்படின்னா இது எல்லாத்துக்கும் ஒரு கரெக்டான முடிவு எடுக்கணும் அப்படின்னா எங்களோட ஸ்ட்ராட்டஜிக் ஃபோக்கஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் மாற்றி தான் வைக்கணும். எங்களோட ஸ்ட்ராட்டஜிக் ஃபோக்கஸ் வந்து எங்க வந்து நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோமோ அங்க வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அதிகமான ரெவன்யூ வந்து ஜென்ரேட் பண்ணி தரணும். ஸோ அந்த அளவுக்கான ஐ இன்வெஸ்ட்மெண்ட் ஏரியாஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபோக்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கம்பெனியோட சிஓ வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இந்த ஒரு ரீசன்ஸ் எல்லாமே கம்பைன் பண்ணி 9000 பேர் வந்து பார்த்தீங்கன்னா லே ஆஃப் வந்து பண்ண போறாங்க. அதில் 5000 பேர் டென்மார்க்ல இருந்து மட்டுமே வந்து பண்ண போறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. டாடா மோட்டார்ஸோட ஜாகுவாரை ரீபிராண்ட் பண்ற விதமா இந்த டிசம்பர் 2024 இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பிரச்சனை ஒன்று போயிட்டு இருக்கு. ஸோ அது நிறைய பேருக்கு தெரியும் நினைக்கிறேன். இங்க வந்து ஹாட் பிங்க் ரீபிராண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்து பண்ணாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி. ஸோ அதுல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாகுவார் காசை பிங்க் கலர்ல வந்து பார்த்தீங்கன்னா இங்க வந்து பிராண்ட் பண்ணாங்க. ஸோ இது எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது டைப் 00 அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கான மூவ் ஒன்று எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஸோ இது என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இங்க வந்து ஃபுல்லாவே எலக்ட்ரிக் வெஹிக்கிளா தான் இதுக்கப்புறம் ஜாகுவார் வண்டி வந்து விற்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இங்க டாடா மோட்டார்ஸோட நிறுவனம். ஸோ நீங்க இங்க ஃபுல்லாவே எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வித்தீங்க அப்படின்னா யார் வந்து வாங்குவாங்க அப்படின்றது வந்து ஃபர்ஸ்ட் கேள்வி. அண்ட் தென் செகண்டா வந்து பார்த்தீங்கன்னா மியாமி பிங்க் கலர்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரீபிராண்ட் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ இதை சுத்தி நிறைய டாக்ஸ் வந்து போயிட்டு இருந்துச்சு. அண்ட் தென் இதுல ட்ரம்ப்புமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு டிஸ்கிரேஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லி கோட்டும் பண்ணிட்டு அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா கேள்வியும் கேட்கறாரு யார் வந்து இந்த ஆடுக்கு அப்புறம் இந்த கம்பெனி வந்து வாங்குவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன் அப்படின்னா ரீபிராண்டிங் ஆட்ல வந்து பார்க்கும்போது பிங்க் கலர்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாகுவார் கார் வந்து ரெப்ரசென்ட் வந்து பண்ணியிருந்தாங்க.
ஸோ இந்த மாதிரி நிறைய டாக்ஸ் வந்து போயிருக்கு. பட் ஆனாலும் ஜாகுவார் வந்து பார்த்தீங்கன்னா போல்டான டிசிஷன்ல அப்படியே தான் வந்து இருக்காங்க. ஃபுல்லாவே எலக்ட்ரிக் வெஹிக்கிள் சுத்தி தான் போக போகுது. அதுல நாங்க டாமினன்ஸ் பண்ணோம் அப்படின்னா ஜாகுவார் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிளா தான் வந்து விற்போம். அண்ட் தென் எங்களோட ஜாகுவார் வந்து வாங்க வராங்க எலக்ட்ரிக் வண்டின்றதுனால வந்து யாரும் வாங்க வர மாட்டாங்க. எங்களுக்குன்னு ஒரு பிராண்ட் பிரசன்ஸ் இருக்கு, எங்களுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பிக்கை தன்மை இருக்கு, அண்ட் தென் எங்களோட ஸ்டைலிஷ் லுக் இருக்கு. ஸோ அதை நாங்கள் எடுத்துட்டு வருவோம் அப்படின்ற மாதிரி ஜாகுவார் நிறுவனம் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ சிம்பிளா என்னன்னு சொல்லி பார்க்கும்போது எங்க ஒட்டுமொத்தமா வந்து பார்த்தீங்கன்னா ஈவில தான் அடுத்த ஸ்டெப்பா வந்து மூவ் ஆகும் அப்படின்றதுனால நாங்கள் ஃபுல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா ஈவி வண்டியை நோக்கி நாங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ண போறோம். அண்ட் தென் $80,000 விற்கிற வண்டி எல்லாமே கட் பண்ணிட்டு $1,30,000 தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜாகுவார் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் விற்க போறோம். ஸோ இது எதுக்காக அப்படின்னா இன்னும் பிரீமியமான ப்ராடக்ட்ஸ் வந்து விற்கணும் அப்படின்னா நாங்கள் இந்த ரேட் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜாகுவாரோட ஒரு மூவ்மெண்ட் வந்து நடந்திருக்கு. இந்தியாவோட பேட்டரி ரெவல்யூஷனா பார்க்கும்போது இப்போ வந்து ஃபியூச்சர்ல வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ரினியூவபிள் எனர்ஜியா தான் இருக்க போகுது அப்படின்றது வந்து எல்லாருக்குமே தெரியும். அதனால இங்க சோலார், விண்ட் பவர் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதுல மெயினா சோலார் பவர் யூஸ் பண்றதுனால நம்மளால 24/7 வந்து பார்த்தீங்கன்னா அங்க எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணிக்க முடியுமானா அங்க ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு. ஏன் அப்படின்னா நைட் டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா சோலார் பவர் ஜென்ரேட்டே பண்ண முடியாது. ஸோ இதுக்கான ஆல்டர்னேட் கான்செப்டா தான் ஒன்று எடுத்துட்டு வந்திருக்காங்க. அதுதான் பேட்டரி எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டம் அப்படின்றது வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 24/7 வந்து பார்த்தீங்கன்னா கிளீன் எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் பண்ணும். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஸ்டோரும் பண்ணி வச்சிருக்கோம். அண்ட் தென் நம்மளோட கவர்மெண்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்காக ஃபண்டிங் பண்றதுக்கு ரெடியா தான் இருக்காங்க. 91 பில்லியன் ருபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்காக ஃபண்டிங் வந்து பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் கவர்மெண்டோட இன்சென்டிவ்ஸ்ல ஒன்னான இந்த PLI ஸ்கீம் வந்து பார்த்தீங்கன்னா இதுல வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே எங்க போய் பெனிஃபிட்டா அமையும் அப்படின்னா இந்த டாப் லெவல்ல யாரெல்லாம் பேட்டரி வந்து மேனுஃபேக்சர் பண்றாங்களோ அந்த கம்பெனிஸ்லாம் பிளஸ் அமையும். இதுல ஃபர்ஸ்ட் கம்பெனிஸா எங்க பிளஸ்ல அமைய போது எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸா வந்து இருக்கு. ஸோ இவங்க தான் லெட் ஆசிட் பேட்டரிஸோட லீடரா வந்து இருக்காங்க. செகண்டா வந்து அமரராஜா பேட்டரிஸ் வந்து இருக்காங்க. ஸோ இவங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணிட்டு வராங்க. அண்ட் தென் இவங்களுமே லெட் ஆசிட் பேட்டரிஸ்ல ஒரு டாப் பிளேயரா தான் வந்து இருக்காங்க. தேர்டா வந்து இருக்குது டாடா பவர் கம்பெனி இருக்காங்க. இந்தியன் பவர் கம்பெனிஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிளேயரா வந்து பார்த்தீங்கன்னா டாடா பவர் நிறுவனம் தான் வந்து இருக்காங்க. ஸோ இவங்களுமே அவங்களோட எக்ஸ்பென்ஷன் ஃபெசிலிட்டி அதிகமாக எடுத்துட்டு வந்துருக்காங்க. ஸோ இவங்க வந்து தேர்ட் பிளேயரா இருக்காங்க. ஃபோர்த் பிளேயரா இருக்கிறது JSW எனர்ஜி இருக்காங்க. ஸோ இவங்களுமே நிறைய எக்ஸ்பென்ஷன்ஸ் பிளானும் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் தென் ஃபிஃப்த்தா இருக்கிறது ஸ்டெர்லிங் அண்ட் வில்சன் ரெனியூவபிள் எனர்ஜியா வந்து இருக்காங்க. ஸோ இவங்க வந்து ஃபிஃப்த் பிளேயரா இருக்காங்க. ஸோ இந்த கம்பெனிஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா என்லார்ஜ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருமே அந்த பேட்டரி எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக ஃபோக்கஸ் பண்றாங்க. ஸோ அதுக்கான பேட்டரிஸ் வந்து தயாரிச்சு கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாமே இந்த கம்பெனிஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இந்த டாப் 5 பிளேயர்ஸ் H1B விசால உள்ள வர்றது அமெரிக்கன் சிட்டிசன்ஸ்ல 56% ஆஃப் த அமெரிக்கன் சிட்டிசன்ஸ்க்கு பிடிக்கல அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்ப இருக்க நியூஸா வந்து போயிட்டு இருக்கு. ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்வே எடுக்கும் போது 56% ஆஃப் த US சிட்டிசன்ஸ் வந்து சொல்றது இங்க H1B விசால வந்து ஒர்க் பண்றவங்களை வந்து பார்த்தீங்கன்னா பிடிக்கல அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்றாங்க. அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது மாதிரி இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ அவங்களாம் வந்து வராமல் இருந்தாலே நல்லது. அமெரிக்கன் ஜாப்ஸ் அமெரிக்கனுக்கே கிடைக்கட்டும் அப்படின்ற ஒரு ரீசன்னால இந்த 56% மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்க H1B விசால வரவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா பிடிக்காம இருக்கு. அந்த நீங்க பேலன்ஸ் இருக்க மக்கள் ரியாலிட்டி அக்செப்ட் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்டேட்மெண்ட் வந்து சொல்றாங்க. ஸோ அதுல சிம்பிளா அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா நிறைய US கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ரிபியூட் பண்றது இங்க H1B விசாஸ்ல வந்தவங்க தான். ஸோ அவங்களால தான் வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனிஸ் எல்லாமே க்ரோ இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அண்ட் இங்க நிறைய ஸ்கில்டு பர்சன்ஸ் வரதுமே வந்து பார்த்தீங்கன்னா H1B விசாஸ் தான் வந்து வராங்க. ஸோ அதையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். யூஎஸோட எக்கனாமிக்கு அவங்களோட கான்ட்ரிபியூஷன் இருக்கு அப்படின்றதே வந்து நிறைய பேர் சொல்றாங்க. அண்ட் தென் அவங்க வரதுல எந்த ஒரு இஷ்யூஸும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்றாங்க. பட் ஆனாலும் இஷ்யூஸ் இருக்குன்றத மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் வந்து சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஹாட் டிபேட்டா போயிட்டு இருக்கு. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை போயிட்டே தான் இருக்கு. பிர்லா ஓப்பஸ் நிறுவனம் உள்ள வந்து ஏசியன் பெயிண்டோட மார்க்கெட் ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா வந்து பார்த்தீங்கன்னா டாமினன்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டே வராங்க. 6.6% வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மார்க்கெட் ஷேர் வந்து ஓன் பண்றாங்க. இங்க ஏசியன் பெயிண்ட்ஸ் 59% மார்க்கெட் ஷேர் வச்சிருந்தது. இந்த பெயிண்டிங் டெக்கரேட்டிவ்ஸ்ல வச்சிருந்தது. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சி 59ல இருந்து 52% வந்து வந்திருக்கு. ஸோ இந்த அளவுக்கு குறையதுக்கான ரீசன் என்னவா இருக்கு அப்படின்னா இங்க பிர்லா ஓப்பஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி வந்து யூஸ் பண்றாங்க. ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங்ல வந்து இங்க அட்வர்டைஸ்மெண்டா இருக்கட்டும், இல்ல அப்படின்னா வந்து இங்க லோக்கல் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மூலமா வந்து பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கறதா இருக்கட்டும். ஸோ இது எல்லாமே ஸ்ட்ரென்தன் பண்றாங்க. அண்ட் தென் இங்க லோக்கல் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்டர்ஸ் இங்க யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்ட் எடுக்கிறாங்களோ அவங்க கான்ட்ராக்டர்ஸ் அவங்க மூலமா ஸ்ட்ராங்கான கான்ட்ரிபியூஷன் வந்து பார்த்தீங்கன்னா பில்ட் பண்றாங்க. ஸ்ட்ராங்கான நெட்வொர்க் வந்து பார்த்தீங்கன்னா பில்ட் பண்றாங்க. அண்ட் தென் 1 இயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேரண்டி வந்து கொடுக்குறாங்க. ஃப்ரீயா வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்ட் அடிச்சு தரோம். ஒருவேளை நாங்க பெயிண்ட் அடிச்சு அது எதனா வந்து பார்த்தீங்கன்னா சேவத்துல இருந்து எடுத்துட்டு வருது, இல்ல அப்படின்னா எதனா ஒரு ஃபேட் அவுட் ஆகுது அப்படின்னும் போது 1 இயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெயிண்டிங்கான கேரண்டி தரோம். திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா ரீபெயிண்ட் பண்ணி தந்துரும் அப்படின்ற மாதிரியான கேரண்டி வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளடக்கி எடுத்துட்டு வந்து இங்க ஏசியன் பெயிண்டோட மார்க்கெட் ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிக்கிட்டே வராங்க. பிர்லா ஓப்பஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட மார்க்கெட் ஷேர் ஏற்றிக்கிட்டே வராங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஏசியன் பெயிண்ட்ஸ்க்கு பெரிய பிரஷர் வந்து கிரியேட் பண்ணி கொடுக்குது. லென்ஸ்கார்ட்டோட ஐபி வரப்போது எல்லாருக்குமே தெரியும். இது வந்து பார்த்தீங்கன்னா 3 கீ ரீசன்ஸ்னால எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிகல் வந்து பார்த்தேன். ஸோ அந்த 3 கீ ரீசன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஃபர்ஸ்டா இருக்கிறது இந்தியாவில் வந்து இதுக்கான ஹியூஜ் மார்க்கெட் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த ஐவேர் செக்மெண்ட்ல இந்தியாக்கான மார்க்கெட் ஹியூஜா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. 78,800 கோடி வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான ஐவேர் செக்மெண்ட்டுக்கான மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கு. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா டாமினன்ஸ் வந்து பண்ணணும் அப்படின்னா லென்ஸ்கார்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத ஃபர்ஸ்டா சொல்றாங்க. அண்ட் தென் 13% CAGR ரேட்ல வந்து பார்த்தீங்கன்னா க்ரோத் ஆகிட்டே இருக்கு இந்த ஐவேர் மார்க்கெட்.
சோ அதனால அங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த கம்பெனியோட பிராண்ட் பொசிஷன் சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் தென் செகண்ட் ரீசனா சொல்றது இந்த கம்பெனியோட பிசினஸ் மாடல் வந்து செகண்டா வந்து சொல்றாங்க. பிசினஸ் மாடல் நல்லா இருக்கு அண்ட் தென் ப்ராஃபிட்டபிலிட்டி அதிகமா இருக்கு அப்படின்றது வந்து சொல்றாங்க. இந்த கம்பெனியோட ஸ்டோர்ஸா வந்து பார்க்கும்போது 2067 ஸ்டோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆஃப்லைன் வந்து இருக்கு. அண்ட் தென் ஆன்லைன்லயும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு செப்பரேட்டான வெப்சைட் இருக்கு அண்ட் தென் செப்பரேட்டான ஆப் இருக்கு. அதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா சேல்ஸ் நல்லா தான் பண்ணிருக்காங்க. சோ ஆஃப்லைன் மார்க்கெட் ஆன்லைன் மார்க்கெட் ரெண்டுத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா சேல்ஸ் சூப்பரா இருக்கு அப்படின்றது வந்து சொல்றாங்க. சோ பினான்சியல்ஸா வரும்போதுமே நல்ல பினான்சியல்ஸ் வந்து ஜெனரேட் பண்ணிருக்காங்க. ப்ராஃபிட் மார்ஜின் அதிகமா இருக்கு அப்படின்றது வந்து சொல்றாங்க. இது வந்து செகண்ட் ரீசனா இருக்கு. தேர்ட் ரீசன் நம்ம இது குளோபலான எக்ஸ்பான்ஷன்ஸ்ல சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. இப்போதைக்கு பிரசென்டா 10 கண்ட்ரீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா குளோபல் எக்ஸ்பான்ஷன்ல வந்து இருக்காங்க. 10 கண்ட்ரீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பிரசென்டா இருக்காங்க. சோ குளோபல் எக்ஸ்பான்ஷனும் சூப்பரா இருக்கு அப்படின்றது வந்து சொல்றாங்க. சோ இந்த 3 ரீசன்ஸை கம்பைன் பண்ணி இந்த கம்பெனி வந்து நல்ல வேல்யூ உள்ள கம்பெனி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ இந்த கம்பெனியோட ஐபிஓ வரட்டும், அதுக்கப்புறம் ஃபர்தரா டிஸ்கஸ் பண்ணலாம். டிடிகே பிரஸ்டீஜோட சிஓ ஆன வெங்கடேஷ் விஜயராகவன் என்ன சொல்றாங்க அப்படின்னா, குயிக் காமர்ஸ் மார்க்கெட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா மேஜரான மார்க்கெட்டா இருக்கு. சோ அங்க எங்களோட பிரசன்ஸ் வந்து நாங்க எடுத்துட்டு வந்துட்டோம். அங்க வந்து பாத்தீங்கன்னா 2% ரெவன்யூ வந்து பாத்தீங்கன்னா குயிக் காமர்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. சோ இங்க குயிக் காமர்ஸ் பிளாட்ஃபார்மா வரும்போது இங்க ஸ்டாக் கீப்பிங் யூனிட்டா 15 ல இருந்து 20% ஸ்டாக் கீப்பிங் யூனிட்ஸ்ல வந்து வச்சிருக்காங்க. ஸோ எங்க அர்ஜென்ட் நீடுக்காக யாரெல்லாம் ஆர்டர் பண்றாங்களோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து போய் சேருன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதுல வந்து நாங்க ஒரு பெரிய பிளேயரா வந்து இருக்கிறதுக்கான பிளானை நாங்க எடுத்துட்டு வந்துட்டோம் அப்படின்றது வந்து சொல்றாங்க. அந்த குயிக் காமர்ஸ் பிளாட்ஃபார்ம்ல பெரிய லெவலான குக்வேர் ஐட்டம்ஸோ இல்ல அப்படின்னா அப்ளையன்ஸோ வந்து வாங்குவாங்களான்னு கேட்டீங்கன்னா அப்படிலாம் கிடையாது. ஸ்மால் லெவலான குக்வேர் ஐட்டம்ஸோ அந்த பார்த்தீங்கன்னா அப்ளையன்ஸ் வந்து வாங்குவாங்க. எக்ஸாம்பிள் வந்து கெட்டில் சொல்றாங்க. ஸோ இந்த கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமா அங்க ஆர்டர் வந்து பிளேஸ் பண்றாங்க. இந்த மாதிரியான சின்ன சின்ன ஐட்டம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அங்க அதிகமா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ஸ் போயிட்டே இருக்கு. அதனால அந்த ஸ்டாக் கீப்பிங் யூனிட்ஸ்ல கரெக்டா எங்களோட பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ இதை தாண்டி 200 கோடி ரூபா வந்து பார்த்தீங்கன்னா 3 வருஷத்துல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ண போறாங்க. ஸோ அது வந்து இந்த ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்றது அந்த R&D இன்க்ரீஸ் பண்றது. ஸோ இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போதா டிடிகே பிரஸ்டீஜ் நிறுவனம் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த டிடிகே பிரஸ்டீஜை நான் வந்து வாங்க மாட்டேன், ஓவர் பிரைஸ்டா வந்து இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கன்சிடபிள் ஸ்டேஜில் இல்லை அப்படின்றதான் உண்மை. டாடா மோட்டர்ஸ் இவாகா நிறுவனத்தை வாங்குறதுக்காக $4.5 பில்லியன் வந்து பார்த்தீங்கன்னா கடனா வந்து வாங்க போறாங்க. ஸோ இதுக்கு பேக்கடப்பா இருக்குது டாடா சன்ஸ் நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கடப்பா லெட்டர்ல சைன் போட்டு கொடுத்துருக்காங்க. நாங்க பேக்கப்ல இருக்கோம் அப்படின்னு சொல்லி லெட்டர்ல சைன் போட்டு கொடுத்துருக்காங்க. 12 மந்த்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லோன் பீரியடா வந்து இருக்கு. ஸோ அதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட் வந்து வாங்கிடுவாங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப கொடுத்துருவாங்க. ஸோ டாடா மோட்டர்ஸ் நிறுவனம் இவாகா நிறுவனத்தை வாங்குறதுக்காக அந்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ் பண்ணிட்டாங்க. ஸோ கண்டிப்பா வாங்கிடுவாங்கன்றது நல்லாவே தெரியுது. உஜ்வான் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் கொஞ்சம் கொஞ்சமா ஏறிக்கிட்டே வருது. என்ன ரீசன்ஸ்னாலன்னு பார்க்கும்போது நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணிட்டோம். யூனிவர்சல் பேங்கிங்கான அந்த லைசன்ஸ் வந்து RBI கிட்ட இருந்து வரப்போகுது. அந்த நேற்று வந்து பார்த்தீங்கன்னா 2000 கோடி ரூபா வந்து பார்த்தீங்கன்னா கடனா வந்து ரைஸ் பண்றாங்க. ஸோ இந்த கம்பெனி என்லார்ஜ் பண்ற பிளான்ல ஃபுல்லா வந்து இறங்கிட்டாங்க. ஸோ இந்த ஒரு ரீசன்ஸ்னாலே இந்த ஷேர் வந்து ஏறிக்கிட்டே இருக்கு. இப்ப இருக்க வேல்யூஷன்ஸ்க்கு கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் பிரைஸ் தான் வந்து இருக்கு. ஒரு 30 ரூபீஸ் வந்தது அப்படின்னும் போது தான் ஜஸ்டிஃபை வந்து பண்ணோம். இல்ல ஒரு 35, 37 இருந்தா கூட ஓகே தான். பட் ஆனா இப்ப இருக்குது ஓவர் பிரைஸ் தான் வந்து இருக்கு. ஸோ இந்த டைம்ல கன்சிடபிள் ஸ்டேஜ்லயே வந்து கிடையாது. டாடா கேபிட்டலோட ஷேர் அன்லிஸ்டட் மார்க்கெட்ல 30% வந்து பார்த்தீங்கன்னா விழுந்திருக்கு. அதோட பீக்ல இருந்து 1000 ரூபாய்க்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஆயிட்டு இருந்தது. அதுல இருந்து பார்த்தீங்கன்னா இப்ப 700 சில்லறையில வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. சோ அங்க இருந்து இப்போ வந்து விழுந்திருக்கு. ஏப்ரல் மாசத்துல இருந்து இப்போ வரைக்கும் கனெக்ட் பண்ணும்போது, ஏன்னா ஏப்ரல் மாசம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாடா கேபிட்டல் ஐபிஓ வரப்போகுதுன்றதுனால அந்த கிரேஸ்னால வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே அன்லிஸ்டட் ஷேர்ஸ்ல போய் வாங்கினாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான டிமாண்ட் வந்து அதிகமாச்சு. ஸோ அதனால அந்த ஸ்கேர்சிட்டினால இந்த ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அப் ஆயிட்டே போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதனால எல்லாம் 1000 ரூபாய் கொடுத்தலாம் கூட வாங்கிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 700 ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துருச்சு அந்த ஷேர். இதனால தான் அன்லிஸ்டட் மார்க்கெட்ல உள்ள போகாம இருக்குது சேஃப் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா தெரியுது. சரி ஓகே, 1000 ரூபாயில இருந்து 700 இறங்கிடுச்சு. இப்ப இருக்க வேல்யூஷனுக்கு ஜஸ்டிஃபை பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க. பிரைஸ் புக் வந்து 8ல இருக்கு. பஜாஜ் ஃபினான்ஸோட பிரைஸ் புக்கே 6, அதுவே இருக்குதுல அதிகம். அதை விட வந்து பார்த்தீங்கன்னா இது ஓவர் வேல்யூஷனா தான் வந்து இருக்கு. அதையும் நம்ம வந்து சொல்லிதான் ஆகணும். அண்ட் தென் இந்த கம்பெனி ரைட்ஸ் இஷ்யூ வந்து போட போறதா சொல்லியிருந்தாங்க. 343 ரூபா வந்து பிரைஸ் பண்ணா வந்து வச்சிருந்தாங்க. சோ இங்க ஒரு கம்பெனி ரைட்ஸ் இஷ்யூ போடுறாங்க அப்படின்னா அட்லீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பிரைஸ் விட கொஞ்சம் கம்மியா தான் வந்து பார்த்தீங்கன்னா போடுவாங்க. ஒரு 80%ன்றதே ரொம்ப கம்மி. ஸோ ஒரு 100 ரூபாய் ஷேர் வந்து இருக்கு அப்படின்னும் போது 80 ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ரைட்ஸ் இஷ்யூ வந்து கொடுப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளா வந்து சொல்றேன். ஸோ இந்த மாதிரி மார்க்கெட் பிரைஸ் விட கொஞ்சம் கம்மியா தான் கொடுப்பாங்க. பட் ஆனா ரொம்ப கம்மியா கொடுக்க மாட்டாங்க. பட் ஆனா இங்க டாடா கேபிட்டலோட இந்த ரைட்ஸ் இஷ்யூவோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 380 ரூபாய் இருக்கு. 1000 ரூபாய் எங்க இருக்கு, 380 ரூபாய் எங்க இருக்கு. ஸோ இது எல்லாமே ரீசனா கம்பைன் பண்ணி தான் இப்போ 700 ரூபாய் வச்சிருக்காங்க. ஸோ இந்த 700 ரூபாய்க்குமே வந்து நம்ம பார்க்கும்போது இந்த ரைட்ஸ் இஷ்யூ பிரைஸ்லாம் வந்து ஜஸ்டிஃபை பண்ணல. ஸோ ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் பிரைஸ்ல தான் வந்து இருக்கு. ஸோ இதை இந்த ஐபிஓ டைம்ல மட்டும் நம்ம வந்தது அப்படின்னா அந்த டைம்ல வந்து பார்த்துக்கலாம். அன்லிஸ்டட் ஷேர்ஸ் வந்து போகாம இருக்கிறதே நல்லது. ஏன்னா இப்போ வந்து ஓவர் பிரைஸ்ல தான் வந்து இருக்கு. ஸோ இதுதான் இன்னைக்கான ஓவரால் நியூஸா வந்து இருக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அந்த எதனா நியூஸ் புரியல அப்படின்னா அதையும் வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இன்னும் வந்து சிம்பிளிஃபையா சொல்ல ட்ரை பண்றேன். இதுவே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லென்த்தியா தான் வந்து இருக்கும். நம்மளே ஏற்கனவே 10 to 20 மினிட்ஸ் வந்து போடுறோம். பட் அதனால இந்த நியூஸ் வந்து ஃபுல்லாவே வந்து சொல்லணும் அப்படின்ற ரீசன்ஸ்னால தான். ஸோ அடுத்த நியூஸ்ல வந்து சந்திப்போம். பாய்.